நீங்க ஏன் துவாக்களை தமிழ்ல போட மாட்டேங்கிறீங்க? நம்முடைய வீடியோக்கள்ல துவாக்களோ அல்லது குர்ஆனுடைய ஆயத்துகளோ சொல்லும் போது தமிழ்ல ஏன் அதை டைப் பண்ணி போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அரபி மொழி மட்டுமல்ல, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிய அந்த மொழிக்காரங்க எப்படி பேசுறாங்கன்றத முழுமையா தெரிஞ்சு கொள்ளும் போது, அதற்கான பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் அந்த மொழிய முழுமையா சரியா படிக்க முடியுமே தவிர, ஒரு மொழிய வேற ஒரு மொழியுடைய துணையோடு படிக்கணும் புரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா எந்த மொழியை நீங்க கத்துக்கணுமோ அந்த மொழியை சரியா உச்சரிக்கவே முடியாது. உதாரணமா தமிழ்ல 3 லா இருக்குது. சாதாரண லகரம், செவுத்துல இருக்கும் இல்லையா பள்ளி, அந்த பள்ளிக்கு பயன்படுத்தக்கூடிய லா, இந்த லாவுக்கான உச்சரிப்புன்றது வேற. ஸ்கூலுக்கு பயன்படுத்தக்கூடிய பள்ளி, அந்த லா பொது லகரம் சொல்லுவாங்க, அந்த லாவுக்கான உச்சரிப்பு வேற. 3வது பழம், ழா, தமிழுக்குனே இருக்கக்கூடிய முக்கியமான ழா, இது சிறப்பு லகரம் சொல்லுவாங்க. இந்த ழாவையும் எந்த மொழியோடையும் நாம கம்பேர் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த சிறப்பு ழகரத்தை நம்ம அரபியில கூட சொல்லவே முடியாது. இதே போலதான் ஈயாக நஅ்புது வ ஈயாக நஸ்தஈன் இருக்குது. ஈயாக நஅ்புது, நஅ்புது, அந்த ஐனை எந்த எழுத்தை கொண்டு நாம புரிய வைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அக்கனா போட்டு படிச்சோம் அப்படின்னு சொன்னா நக்புது அப்படின்னு தான் வருமே தவிர நஅ்புதுன் படிக்கவே முடியாது. அதே போலதான் ஃபல்யஅ்புதுன் இருக்குது. ஃபாவை தமிழ்ல எப்படி சொல்ல முடியும்? பா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஃபாவை முன்னாடி அக்கனா போட்டோ இப்படி சொல்வதன் மூலமாக முழுமையா அந்த மொழியுடைய உச்சரிப்பை புரிஞ்சுக்க முடியாது. எனவே எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்காரங்க எந்த சப்தத்துல பயன்படுத்துறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரியாக படிக்க முடியும். குறிப்பாக குர்ஆன் ஓதும் போது அந்த மொழி எப்படிப்பட்டது, அதோட உச்சரிப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஓதுங்க. குர்ஆன் ஓதணும்ன்ற ஆசையில சிலர் பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனையே தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறீங்க, குர்ஆன் ஓதணும்ன்ற ஆசை மிக அதிகமா இருக்குன்னு சொன்னா அப்படிப்பட்டவங்க மட்டும் அந்த மாதிரி கூட ஓதிக்கோங்க. ஆனா உண்மையிலேயே குர்ஆனை அரபி மொழியில ஓதுறதுக்கான முயற்சி தான் மிக சரியான முயற்சியாக இருக்கும்ன்றதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க.